வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அனுப் சோனி. கிரைம் பேட்ரோலோட இந்த எபிசோட்ல நான் தான் உங்களுக்கான ஹோஸ்ட். இன்னைக்கு எபிசோட பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கேஸ் ரொம்ப கன்ஃபியூஷனான கேஸ். நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பாடம். மனுஷங்களோட வெவ்வேறு முகத்தை இதுல பார்க்கலாம். காவல்துறைங்கிறவங்க பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. பாதுகாவலர்கள் மேலேயே தாக்குதல் நடந்தா அந்த மாதிரி ஒரு கேஸ்ல சாதாரண ஆளுடைய நிலைமை என்னதான் ஆகும் யோசிச்சு பாருங்க. காவல்துறை அதிகாரி ஒருத்தரை கொடுமையா எரிச்சு உயிரோட கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த கொலைகாரன் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே சேலஞ்ச் பண்ணிருக்கான். இந்த பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உத்தரப்பிரதேஷ் போலீஸ் மட்டும் இல்ல, கூடவே சேர்த்து ஒட்டுமொத்த நாட்டையே இது நடுங்க வச்சிடுச்சு. சார், இந்தாங்க ஃபைல். நேற்று ராத்திரி நீங்கள் அதை கேட்டிங்கல்ல? ஆனால் வீட்டை செட்டப் பண்ணோம்ல. ஆனால் வேணான்னு சொல்லாத உங்கள் ஆண்டியோடைய ஆர்டர் அது. இவர் தான் ராஜேஷ். இவரை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ராஜேஷ், இவ குஞ்சன் என்னுடைய மருமக. இவ்வளோ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். குட் மார்னிங் சார். மார்னிங். இருக்கிறதுலே ஒரு ரொம்ப திறமசாலியான ஆஃபீஸர், கேடட் அகாடமியோட அவார்டு வின்னரும் கூட. அப்புறம் ராஜேஷ், நீங்கள் என் மருமகளை ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவளை என் மருமகள்னு நினச்சி பொய் சொல்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணாத. இங்கே பாரு குஞ்சன், இவர் ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் கவனமாக இரு. அங்கிள் உங்களை பற்றி தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் யூ as my mentor. காலையில் 7 மணிக்கு ஒர்க் அவுட் அண்ட் பியாண்ட் டைம். குட் லக். எத்தனை ரவுண்ட்ஸ் எடுத்த? 11 rounds. டயர்ட் ஆகிட்டியா என்ன? நோ சார். ஹலோ சிவபிரசாத். குட் மார்னிங் சார். பசங்களை ஸ்கூலில் விட்டாச்சா? ஆமாம் சார். வந்து ஒர்க் அவுட் பண்ணு. சார் என்னால் முடியாது சார். லாஸ்ட் வர தொப்பையோடு இருக்க போகிற. நீ அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா? எஸ் சார். குட். நில்லு, லைசன்ஸ் காட்டு. சார், இவங்க பிளாக் பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், ஒன்றும் நடக்காது. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி பெரிய ஆஃபீஸர் ஆக முடியும்? ஹே, நில்லு, லைசன்ஸ் காட்டு. மேடம், லைசன்ஸ் வீட்டில் இருக்கு. நீங்களே வீட்டுக்கு போங்க. எதுக்கு வெயில நின்று கஷ்டப்படுறீங்க? ஸ்கின் எல்லாம் கருத்து போயிடும்ல. பெண்கள்கிட்ட மரியாதை பேச கற்றுக்க, இல்லைனா உள்ளே தூக்கி வச்சு உன்னை லாடம் கட்டிடுவேன். லைசன்ஸ் எடு, கொடு. வித்தவுட் ஹெல்மெட். இதில் ஃபேன்சி நம்பர் வேறு. லேடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மட்டமாக பேசியிருக்க, அதுக்கும் சேர்த்து ஃபைன் போடு. எஸ் சார். சார், நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? யூனிஃபார்மில் இருந்து தான். எப்போ நான் இதில் சேர்ந்தனோ அப்போ இருந்து. சாப்பிடு. நான் அப்பா கூட அப்பப்போ ட்ரைனிங்லாம் போவேன்ல. அப்போது எங்கள் வயலுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே இருந்து போலீஸ்காரங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே ஆகணும்னு ஆசை வந்துச்சு. ஃபைனலி இப்போ யூனிஃபார்ம் கிடச்சிருச்சு, கான்ஃபிடென்ட்டும் வந்துருச்சு. வாவ், அங்கே இருந்து ஆரம்பித்த உங்களோட பயணம் இப்போ உங்கள் அப்பா உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவார். ஆமாம், ஆனால் எப்போ நான் டிவோர்ஸ் விஷயத்த சொன்னனோ அப்போ இருந்து என் மேலே கோவமாக இருக்காரு. நான் என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் வாங்க போகிறேன். எங்க இருக்கீங்க? அதே எதுக்கு நீ கேட்குற? உங்ககிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டு. சோனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அது கூட ஞாபகம் இல்லைல்ல? ஹலோ சாரி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே சார். Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you.
காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நீ எந்த நேரத்துல வந்துட்டு போறேன்னு எனக்கு தெரியல. எங்களை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் நீ டயர்டா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்க ராஜேஷ். கொஞ்சமாவது குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் எனக்கு பண்ணலாம்ல? நிறைய வேலை இருந்தது, நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அதான். ஆமா, உனக்கு ரொம்ப தான் வேலை. முன்னாடிலாம் ஓடி ஓடி வீட்டுக்கு வருவேல என்ன பார்க்க, நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட. இப்ப என்ன ஆச்சு? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண விரும்பலை. எனக்கு காலையில் வேலை இருக்கு, என்னை தூங்க விடு. ஹலோ, எனக்கு உன்னை பார்க்கணும். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற இந்த வார்த்தை இந்த காலத்துல ரொம்ப உண்மையான வார்த்தை. நாம எந்த ஒரு மனுஷனையும் முழுமையா தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவன் முகத்துல முகமுடி தான் போட்டிருப்பான். நிச்சயமா மனுஷங்க இப்போ உண்மையாவே இல்ல. ராஜேஷோட வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நடந்த விஷயத்துல நடந்த இந்த முடிவு ரொம்ப பயங்கரமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட சாதாரண வாழ்க்கையில பெரிய பூகம்பமே வந்துடுச்சு. ஐஐடி நம்பரை நோட் பண்ணிக்க. 7741. இவரோட இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாயிடு. சார், விக்டிம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்திருக்காரு. இது அவரோட ஐடி கார்டு. இதை வச்சு அவரோட இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா எடுக்கணும். சார், பாடி எவ்வளவு எரிஞ்சிருச்சு? 90%க்கு மேல. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். பக்கத்துலாம் செக் பண்ணிட்டீங்களா? மொபைல், பர்ஸ் ஏதாவது? இல்ல சார், எதுவும் கிடைக்கல. இந்த இடத்துக்கு வந்து யாரையா இப்படி பண்ணிருப்பா? சார், ஏதாவது எதிரிகள் செஞ்சிருக்கலாம்ல. பேசாம ஒன்று பண்ணுங்க, லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ஃபுல்லா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆள் அறவமே இல்லாத ஏரியா, இங்க அப்படி ஆயிருக்குன்னு ஃபுல்லா சொல்லிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாத்தையும் சரௌண்ட் பண்ணுங்க. க்ளூஸ் கண்டிப்பா கிடைக்கும். போலீஸ்காரனே எரிச்சிட்டு எஸ்கேப் ஆக பார்க்கறானா? அந்த ராஸ்கலை விடவே கூடாது. ஓகே சார், விக்டிமோட ஐடி கார்டுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் பேர் ராஜேஷ்குமார். குந்தி நகர் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சுனில் கிட்ட தான் பேசணும். பேஷண்ட் இஸ் நோ மோர். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க இதை எழுதியிருக்காங்க. டாக்டர், இமீடியட்டா ஆட்டாப்சி ரிசல்ட் கிடைச்சிருமா? ஆட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி பண்ண எங்களுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் ஆகும். ராஜேஷ்க்கு இப்படி நடந்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அவமானம் சார். ராஜேஷ் ஏதாவது கேஸை என்கொயரி பண்ணிட்டு இருந்தாரா என்ன? இல்லை சார், ராஜேஷ் ரொம்ப நாளாகவே சஸ்பென்ஷனில் இருந்தார். அவர் மேலே டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? எஸ். ஆனால் நம்மளுடைய ஒரு ஆஃபீஸர் லக்கிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை அரெஸ்ட் பண்ணான். அவங்ககிட்ட இருந்து 2 பிஸ்டலை கைப்பற்றியிருக்கோம் சார். ரொம்ப தீவிரமாக விசாரித்ததுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான் ராஜேஷ் தான் இந்த பிஸ்டலை அவனுக்கு கொடுத்தான்னு. ராஜேஷ் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டேஷனில் ஆர்ம்ஸுடைய இன்சார்ஜாக இருந்தான். அந்த லக்கி இப்போவும் கஸ்டடியில் தான் இருக்கானா? ஆமாம். சரி, இந்த அமலா யாரு? ராஜேஷுடைய மனைவி தான். சரி, என்ன தோணுது உங்களுக்கு? எதுக்காக ராஜேஷ் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவுக்கு போகணும்? ஒருவேளை அவனுக்கு அவன் கேஸை பற்றின க்ளூ ஏதாவது கிடச்சிருக்கலாம்ல, இல்லை யாரையாவது சந்திக்க போயிருக்கலாம். ஆனால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த லக்கியை விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குங்க. அண்ட் ராஜேஷோட வீட்டுக்கான சர்ச் வாரண்ட் இது வாங்கிட்டு வரேன் சார். ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். உத்தரப்பிரதேஷ்ல இருக்க வாரணாசில இருந்து அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உயிரோட எரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டரோட பேரு ராஜேஷ் குமார். நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம்.
சார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமாரை உயிரோட எரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. போலீஸ் இதை எப்படி கையாளுறீங்க சார்? இது அவரோட பர்சனல் லைஃப்னால நடந்ததா இல்ல வேற ஏதாவது பெரிய கேஸோட லிங்கா? எஸ்ஐ ராஜேஷோட கொலை எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேரண்டியா சொல்றேன், அந்த குற்றவாளியை நான் தப்பிக்க விடவே மாட்டேன் கண்டிப்பா. சார் சார், Please, இன்னும் please, ஒரு please, question, நவருங்க. சார். ராஜேஷோட கொலையால பிரஸ்காரங்க டிபார்ட்மெண்ட்டை வறுத்தெடுத்துட்டு இருக்கான். நம்ம ஆளுங்களுக்கு இங்க கிரைம் நடந்திருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல உடனடியா எனக்கு ப்ராக்ரஸ் வேணும். கீதா, கிரைம் லொகேஷனுக்கு டீமோட போவோம். ஒரு இடம் விடாம ஃபுல்லா செக் பண்ணி ஆகணும். அண்ட் நீங்க அமலாவை போய் என்கொயரி பண்ணுங்க, நல்லா விசாரிங்க, வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. அண்ட் அப்புறம் இந்த கேஸ் முழுமையா முடியிற வரைக்கும் யாரும் லீவ் எடுக்க கூடாது. இஸ் தட் கிளியர்? சோ சார், பூட்ட உடைங்க. இந்த ராஜேஷோட மனைவி அமலா எங்க? சார், அவங்க எங்க போனாங்கன்னுலாம் தெரியல. ஆனா அவங்க போய் 6-7 நாள் இருக்கும். அவங்க பசங்களோட கிளம்பி போறதா பார்த்தேன். அப்புறம் சார், அவங்க கையில சூட்கேஸ் இருந்துச்சு. ரொம்ப கோவமா இருந்தாங்க. சார், நான் அப்புறம் ராஜேஷ் கிட்ட கூட கேட்டேன். ராஜேஷ், ஆம்லா எங்க கிளம்பி போயிட்டா? அவள் எங்கள் ஊருக்கு போயிருக்கா. ஏன், என்னாச்சு? திடீர்னு என்னாச்சு? என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டா. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லையே? எல்லாமே ஓகே தான். அது திடீர்னு அங்கே போகணும்னு பிளான் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டா. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆம்லா பட்டாயம் போனதில்ல. இன்னொரு விஷயம் சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு தான் போவா, மாமியார் வீட்டுக்கு இல்ல. உங்களுக்குள்ள எதனால சண்டை வந்துச்சு? சண்டையை விட்டு தள்ளுங்க. எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கேஸை முழுமையா முடிக்கிறதுக்காக காவல்துறை ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மர்டர் மிஸ்டரி நாளுக்கு நாளா ரொம்ப கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருந்துச்சு. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ராஜேஷை எரிக்கும் போது அவர் ரொம்ப போதையில இருந்திருக்காரு. இப்போ ஒரு விஷயம் கிளியர். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கூட யாரோ ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். நல்லா குடிக்க வச்சு போதையில எரிச்சிட்டு இருக்கான். கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஏதாவது? இல்ல சார், எதுவுமே கிடைக்கல. அண்ட் இது அமலா? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ராஜேஷோட வைஃப் பதாயுக்கு போயிருக்காங்க. ராஜேஷோட ஃபேமிலி பனாரஸ்க்கு வர போறாங்க. எஸ்ஐ ராஜேஷை கொல்றதுக்கு யாரா உன்னை ஏவி விட்டது? என்ன சார் இங்க பாரு, சொல்றீங்க? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. உன்னுடைய முழு ஜாதகமும் எங்க கிட்ட இருக்குடா. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உன்னோட எந்த ஆளு ராஜேஷை கொன்னது? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் சார். ராஜேஷ் எனக்கு 2 கன் கொடுத்தாரு. நான் அந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன் சார். யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன்.
உண்மை ஃபுல்லா சொல்லிடு, இல்லனா உன் வாயை எப்படி திறக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம சோர்ஸ் டீம்கிட்ட சொல்லி அவன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா எடுங்க. ரைட் சார். சார் நம்ம ராஜேஷ் சார் ரொம்ப கடுமையாக உழைக்கிற ஒரு ஆள் சார். சொல்லப்போனால் பெரிய சார் கூட தன்னோட மருமக குஞ்சனை அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு பெஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார் சார். சார் எப்போ இந்த என்கொயரி ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்தே அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார் சார். அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கவும் ஆரம்பித்தார். யார் சொல்லி என் பேரை கெடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண? என் பேரை கெடுக்கிறதுக்காக ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. யாரை அனுப்புனது ஒன்று சொல்றா. ஒரு விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்க. உண்மையை எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவேன். நீ இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும்னா நீயே உண்மையை சொல்லு. உன்னை இப்படி செய்ய சொல்லி யாரா சொன்னா? சொல்லு ராஜேஷ். சொல்றா. ராஜேஷ் சொல்லு. நீ உங்ககிட்ட இப்ப பேச முடியாது. ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்ப நீ சஸ்பெண்டடா இருக்க. அப்புறம் இது என்னது? நீ குடிச்சிட்டு ஸ்டேஷன் வந்திருக்கியா? நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல? நீங்க எல்லாரும் எப்படி வேணாலும் இருந்துக்கங்க. ஆனா நான் சொல்றத நல்லா கேளுங்க. என்கிட்ட இருந்து என் யூனிஃபார்மை யாரும் தட்டி பறிக்க முடியாது. ராஜேஷ் ஸ்டேஷன்ல மத்தவங்க கிட்ட எப்படி சார் பழகுவாரு? மற்றவங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப நல்லா தான் பேசுவார் சார். ஆனால் அபேஷ் சாருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போகாது சார். என்ன பார்த்து என்னடா சொல்லிட்டு இருந்த? என்ன பார்த்து என்ன சொல்லிட்டு இருந்த? நான் என்னடா சொன்னேன்? என்ன பார்த்து என்ன சொல்லிட்டு இருந்த? சார் ஒரு முறை 2 பேருக்குள்ள கை கலப்பாயிடுச்சு சார். ராஜேஷ் சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். யாராலையும் அவரை அடக்க முடியல சார். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல சார். ஆனால் இந்த சண்டையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, சண்டை வந்தது உண்மைதான். ஆனா நான் அவரை பத்தி தப்பா எதுவும் சொல்லலையே. அப்படின்னா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார். ராஜேஷ் சுரேந்தர் சாருடைய மருமக குஞ்சன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அதை பத்தி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ராஜேஷ்க்கு அவர் பொண்டாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை தான் சார். அந்த சண்டைக்கும் அவர் தான் காரணம். முதல்ல வீட்டுக்கு ஓடி ஓடி வருவேன் நான் சமைச்சது சாப்பிடுறதுக்காக. இப்ப என்ன ஆச்சு? ஏன்? அது மட்டும் இல்ல, நம்ம கான்ஸ்டபிள் குஞ்சன் வீட்ல இருந்து ராஜேஷ் வெளியில வர்றத பாத்திருக்காங்க. சரி, ராஜேஷோட கதையெல்லாம் ஓகே. உங்க கதையை சொல்லுங்க. உங்க 2 பேருக்கு என்ன சார் பிரச்சனை? சார் பெரிய விரோதமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒர்க் பிளேஸ்ல 2 காம்படிட்டர்ஸ்குள்ள என்னென்ன மாதிரி போட்டி இருக்குமோ அந்த மாதிரி தான் சார். காம்படிட்டர்ஸா? சரி, அந்த கன்ஸ் மேட்டர்ல ராஜேஷோட இன்வால்வ்மெண்ட்? அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தா யாருமே சொல்லுவாங்க சார், அவன் இந்த விஷயத்துல கண்டிப்பா இன்வால்வ்டுன்னு சொல்லுவாங்க. அவனோட செலவு அவன் வருமானத்தை விட அதிகம். சார் உங்க மருமக இப்ப எங்க இருக்காங்க சார்? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவள் இப்போ லீவ்ல இருக்கா. என்னுடைய ஹோம் டவுன் லக்னோவில் தான் இருக்கா. அது சரி, ஏன் குஞ்சனை பத்தி விசாரிக்கிறீங்க? சாரி சார், நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா உங்க மருமகளும் ராஜேஷும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. பாருங்க, ராஜேஷ் கல்யாணமாயி குழந்தை குட்டின்னு இருக்கிற ஆளு. அப்புறம் குஞ்சன் நல்லா படிச்ச ஒரு புத்திசாலியான ஆளு. அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததா தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்தா கூட அது என்னன்னு விசாரிச்சு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன்னு தெரியாதா? மன்னிச்சிருங்க, நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போயாகணும். நான் கிளம்புறேன். இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஒரு போலீஸ் ஆபீசர் வாழ்க்கையில யூனிஃபார்ம் பதவி தவிர இன்னும் நிறைய கேசஸ் பிரச்சனைகள் இருக்கு. பல சமயம் அந்த கேசஸோட பின் விளைவுகள் போலீஸ்காரர் வாழ்க்கையை டோட்டலா மாத்திடுது. பர்சனல் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வேலையையும் பாதிக்கும். ராஜேஷோடைய மர்டர் கேஸ்ல 2 புரியாத புதிர்கள் இருந்துச்சு. அவிழ்க்க முடியாத முடிச்சியாவும் அது மாறிடுச்சு. அண்ட் இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸா மாறிடுச்சு. ராஜேஷோட மனைவி உங்க கூட தானே இருக்காங்க சார்? அவ இப்போ பனாரஸ்ல தான் இருக்கா. பனாரஸ்லையா? ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க போன வாரம் பட்டாயும் வந்த மாதிரி சொன்னாங்க. என்ன சார் சொல்றீங்க? இதோட 6 மாசம் ஆச்சு சார். எப்ப அவங்க டிவோர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு சார். 6 மாசமாவா? ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி ராஜேஷ் தான் பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காரு. சார், ராஜேஷ்க்கு பையன் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. இதுதானே ராஜேஷோட ஃபேமிலி? இல்ல சார், இது ராஜேஷோட ஃபேமிலியே இல்ல. இவ பேரு நீலம் சார். அப்படின்னா நீலம் அந்த பொம்பளைய பத்தி பேசினது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு.
சும்மா பேருக்கு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆரம்பத்தில் ட்ரைனிங் நடந்துச்சு, அதனால 3-4 மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவாரு. பிங்கி பெரியவளானதும் எங்களை பனாரஸ்க்கு வர சொல்லிட்டு. கவர்மெண்ட் வேலை எவ்வளோ டைம் எடுக்குன்னு உனக்கு தெரியும்ல. குவார்டர்ஸ் கிடைச்சதும் உன்னையும் பிங்கியும் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே? அப்பா உங்க பெல்ட். அடடா என் செல்ல குட்டி, வாங்க 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 வாங்க, உன் கண்ணத்தை காட்டு. முன்னாடிலாம் பிங்கிக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணா நான் கால் பண்ண உடனே வந்துடுவாரு. அப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும், அவர் ஏதாவது மறைக்கிறாரோன்னு. நிலம், நீ எப்படி பனாரஸ்க்கு வந்த? பிங்கி எங்க? சித்தியோட அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். சரிப்போ நான் சாயந்தரம் சித்தி வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். கான்ஸ்டபிள் அண்ணன் தான் சொன்னாரு போலீஸ் காலனில தங்கியிருக்கீங்கன்னு. ஆமாம். உங்களுக்கு போலீஸ் குவார்டர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா பிங்கிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே மாறிடலாம். அட நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எனக்கு குவார்டர்ஸே கிடச்சது. அன்னைக்கு எங்களுக்குள்ள பெரிய சண்டையாயிடுச்சு. நான் அங்கேயே அவரு கூட தான் இருப்பேன்னு ரொம்ப கேட்டேன். ஆனால் எதையோ சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெறுத்து போய் டிவோர்ஸ் பற்றி அவர்கிட்ட கேட்டதும் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவும் அவருக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் ராஜேஷ்க்கு ஒரு வேலை கூட இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் நீலமை கல்யாணம் பண்ணி வச்சோம் அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு ராஜேஷ்க்கு கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு. இப்போ அவர் என் பொண்ணை விட்டுலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பையன் அவ கூட தங்கவே விரும்பல, எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? சம்பந்தி, நீங்களாவது வந்து பேசி புரிய வைங்க. என் பொண்ணு நீலமுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? பிங்கியுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் இப்படி ஒரே அடியாக விட்டுட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுங்க. ராஜேஷை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? பனாரஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. ஒரு முறை கூட பார்க்கலையா? பிங்கியை பார்த்துக்கவும் வேலைக்கு போகிறதுக்குமே எனக்கு சரியா இருக்கு. எங்கேயும் போக எனக்கு டைம் இல்லை. அப்புறம் அவரை சந்திக்க எனக்கு விருப்பமே இல்லை. சார், நீலம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. ராஜேஷ் இல்லாத நினைச்சு அவங்க கவலைப்படல. ராஜேஷ்க்கும் நீலம்க்கும் இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலையே. ராஜேஷ் இறந்து போனா டைரக்ட் பெனிஃபிட்ன்றது நீலத்துக்கு தானே. ஆனா சார், நீலம் நம்மளோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கால? கண்டிப்பா. நீலமோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிடிங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ராஜேஷ் சாகும்போது எதுக்காக அமலா பேரை எழுதணும்? ஒரு மனுஷனுக்கு பலவிதமான முகமூடிகள் இருக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? சில சமயம் அவனுக்கே கூட தெரியாம இருக்கலாம். நம்ம ராஜேஷ்க்கு எத்தனை முகமூடி இருந்திருக்கும்? நீலம் தான் ராஜேஷோடைய மனைவினா பின்ன அமலா யாரு? அமலாங்கிற பேரை ராஜேஷ் சாகறதுக்கு முன்னாடி எழுதிருக்காரு. இது ஒரு க்ளூவா என்ன? இல்ல ராஜேஷ் அமலாவை நினைச்சு கவலைப்பட்டாரா? இல்லனா தன்னை கொன்னது யாருன்னு ராஜேஷ் எழுதி காட்டியிருக்காரா? போலீஸுக்கு மர்ம முடிச்சுகள் அவிழறதுக்கு பதிலா திரும்ப திரும்ப டைட் ஆயிட்டே இருந்துச்சு. எந்த அமலாவை போலீஸ் இது வரைக்கும் ராஜேஷோடைய மனைவின்னு நினைச்சாங்களோ, ஆனா அவ அப்படி இல்ல. சரி, அவ யாரு? இப்ப எங்க இருக்கா? இந்த கொலையில அவளுக்கு ஏதாவது பங்கு இருக்குமா? யோசிங்க. இப்படி அடுக்கடுக்கா கேள்விகள். ஆனா காவல்துறை தங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒன்னா எனக்கு பாக்குறாங்க. சார், ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆம்லா ராஜேஷுடைய ஒய்ஃபே இல்லை. என்னது? எஸ் சார். இத்தனை நாளாக ராஜேஷ் நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டான் சார். இந்த மாதிரி இன்னும் எத்தனை கதைகளை சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கான்னு தெரியல சார். சார், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன். ஆனா ராஜேஷோட ஒரு ஃபுட்டேஜ் கூட கிடைக்கவே இல்லை. எந்த வண்டி மேல டவுட் வந்தாலும் விடாதீங்க, சர்ச் பண்ணுங்க. ராஜேஷ் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வண்டியில அந்த பக்கம் போயிருக்கணும். சரௌண்டிங் ஃபுல்லா விசாரிச்சு பாருங்க. சார், இதுல இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. லக்கியோட வீடு குந்தர் நகர் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. சரிம்மா, நீங்க அந்த லக்கி வீட்டுக்கு போங்க. சார், நாங்க அமலாவோட குழந்தைங்களை பத்தி விசாரிச்சோம். அமலாவோட குழந்தைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அதுல அப்பாவோட பேர் ராஜேஷ்னு இல்ல, சந்தேஷ் கோயில்னு இருக்கு. சந்தேஷ் கோயிலை பத்தியும் விசாரிச்சேன். அவர் பேங்க்ல வேலை செய்யறாராம். அவர் நான் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன். சார், எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அமலாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடுவில் கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. 2 பேரையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவள் மாறவே இல்லை. ரொம்ப பிடிவாதக்காரி. அமலா அவனுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும்
என்ன வேணும்னாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. உனக்கா? அது எப்படி? டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு உரிமையா? நீ டயத்துக்கு பணம் அனுப்பி வச்சா மட்டும் போதும். அம்மாக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படி இப்படின்னு பழைய பஞ்சாங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்புறம் நான் இல்லை, கோர்ட்டு தான் உன்னை கூப்பிட்டு பேசும். புரியுதா? சார், நான் அடிக்கடி அமலாவையும் குழந்தைகளையும் பார்க்க வீட்டுக்கு போவேன். அப்படி ஒரு நாள் போகும்போது, செல்லம் அம்மா எங்கடா? அம்மா உள்ளதா இருக்காங்க. அப்படியா? அதெல்லாம் உனக்கு இப்பதான் தெரியுதா? ஒன்று சொல்லவா? இப்படி பண்ணா கூட ஜாலியா தான் இருக்கும். என்ன இவ்ளோ பேசுற நீ கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையே? ஏய், என்ன சொன்ன? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா? அப்போ அவன் எங்கிருந்து கிடைச்சான்? இங்கே தான் பக்கத்தில் தங்கி இருக்கான். பாவம், ஒரு நாள் என் சாப்பாடு சாப்பிடலனாலும் கஷ்டப்படுவான். அதான் நான் வீட்டுக்கே கூப்பிடலான்னு நினச்சேன். அவ்வளோதான், அதுலேருந்து இங்கே தான் சாப்பிட்றாரு. அப்புறம் சஞ்சய், உனக்கு தான் தெரியும்ல, என் கையால் சமைச்சா எப்படி? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கூட இருந்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்புறம் இந்த குழந்தைங்க, அதுங்களை பற்றி ஏதாவது யோசிச்சியா? இதெல்லாம் அவங்க கண்ணில் பட்டா என்ன ஆகும்? சஞ்சய், பசங்களுக்காக தான் நான் இப்படி ஒரு ஸ்டெப்பே எடுத்தேன். ராஜேஷ் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான். 2 குழந்தைங்களோட எதிர்காலமும் சேஃபு. இப்போ ஏன் கூட இருக்கிறதுக்காக அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடி ஆயிட்டாரு. சார், அமலா ரொம்ப பிடிவாதக்காரி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்பவும் சரி, இப்பவும் அப்படிதான். நான் எடுத்த முடிவு தப்பில்லை சார். என்னாச்சு அமலா? எதுக்கு என்ன வர சொன்ன? இப்பெல்லாம் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ தான் தேவையில்லாத கனவுலாம் கண்ட. ராஜேஷ் போலீஸா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், பார்க்கவும் அழகா இருக்கான். இந்த வயசுல 2 குழந்தைங்களோட இருக்க எனக்கு ராஜேஷோட பெட்டரா யாரு கிடைப்பா? நான் தான் உன் கூடவே இருந்தேன்ல. ராஜேஷ் எனக்காக அவனோட பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா நீ என்ன பண்ண? உங்க அம்மாக்காக என்னைய தூக்கி எரிஞ்சல்ல. இப்ப குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. இந்த செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கூட தெரியல. சரி, நீ கவலைப்படாத. நாளைக்கு உன் அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். அமலாவை கடைசியா எப்போ நீங்க பாத்தீங்க? பார்த்தேன்னு சொல்ல முடியாது சார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணா. யாரோ ஒரு ப்ராப்பர்ட்டி டீலரோட நம்பர் கேட்டா. நானும் அந்த நம்பரை ஃபார்வேர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அவளை பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லா வேணுமே சார். கண்டிப்பா. நம்பர் சொல்லு. நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட ஃபுல்லா பேசுங்க. நேரடியா போய் ஒரு பார்வை பார்த்துடலாம். ரைட் சார். குஞ்சன், உங்களை பத்தின நிறைய கதையை நான் ஆல்ரெடி கேட்டாச்சு. மிச்ச கதையை நீங்களே உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். அக்டோபர் 10 அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க சொல்லுங்கம்மா. சார், நான் டியூட்டில தான் இருந்தேன். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. ராஜேஷை பத்தியும் உங்களை பத்தியும் வெளியில என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. டீட்டெயிலா ஆரம்பத்துல நீங்களே சொல்லுங்க. சார், எனக்கும் ராஜேஷ் சாரோட மர்டருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஆனா ராஜேஷ் சார் இருக்காருல்ல, நீங்க ராஜேஷை மீட் பண்ணப்ப உங்களை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்போ ஒரு சஸ்பென்ஷன்ல இருந்திருக்காரு, தெரியும்ல? சார், அவர் என்னோட மென்டார். நான் அவரை அப்போ சந்திக்க கூட இல்ல. சந்திச்சிருக்கலாமே. ராஜேஷ் மறைவுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரை பார்த்தது, அப்படியே டைம் எடுத்து எங்க கூட பேசிருக்கலாமே. இங்க பாருங்க சார், ராஜேஷ் சார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. அவர் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் அங்கிள் தான் சொன்னாரு. நான் உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன் இப்போ வந்துடுவான். நீ அவன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடு, அதான் நல்லது. ராஜேஷோட மர்டருக்கும் மற்ற கேசஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ராஜேஷ் சார் எப்பவுமே சொல்லுவாரு அவரை யாரோ மாட்டி விடுறாங்கன்னு. ஆனா அங்கிள் என்ன சொன்னாருன்னா, ராஜேஷ் சார் நல்லவர் இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, ராஜேஷ் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. தேவையில்லாம அவன் விஷயத்துல மாட்டிக்காத. பாத்தியா, இப்போ அவனை பத்தின உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். உனக்கும் ராஜேஷ்க்கு நடுவில் என்ன இருந்ததோ அதை முதல்ல மறந்துடு. இல்லைனா தேவையில்லாம அவமானப்படணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேற ஏதாவது இடத்துல வாங்கி கொடுத்துட்றேன். நீ அங்கே போய் ஒரு புது வாழ்க்கையை வாழப்பாரு. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருச்சு. யாரையுமே நம்ப முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இவங்களை அடையாளம் தெரியுமா? இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீடு வாடகைக்கு எடுத்தாங்க. அட்ரஸ் என்ன? எழுதி கொடு.
ஃபாரன்சிக்கை வர சொல்லு சீக்கிரம். அக்டோபர் 10ஆம் தேதி இந்த ஆள் இங்க எங்கேயாவது வந்து போனது நீங்க பாத்தீங்களா? பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் யாருமே இந்த பக்கம் வந்துட்டு போறதில்ல. நாங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஸ்கூட்டர்ல 2 பேர் வந்தாங்க, இருட்டை நோக்கி போனாங்க. நீங்க இத பத்தி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த ஸ்கூட்டர் பத்தி இல்ல அந்த பசங்களை பத்தி? இல்ல மேடம், அந்த பக்கம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அதனால என்னால சரியா பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும், அந்த ஸ்கூட்டரோட கலரு வெள்ளை கலரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எந்த விதமான காயமும் இல்லைன்னு வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அமலா பண்ண வேலை மாதிரி தெரியலையா? வேற எவனோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க யாருங்க? இதுக்கு முன்னாடி யாரும் இவ்ளோ பணம் கொடுத்ததில்ல. நீங்க இங்க புதுசா? ஆமா. அவர் எப்போ ரிலீஸ் ஆகி வராரு? நீங்க தானே சொன்னீங்க 1 மாசத்துல அவர் வெளியில வந்துருவாருன்னு. அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ராஜேஷ் ஏன் கொண்டீங்க? ஏன்னா அவரை நீங்க பொய்யான கேஸ்ல மாட்டி விடுறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் யாரையுமே கொல்லலை சார். நாங்கள் யாரையும் எந்த பொய்யான கேஸ்லேயே மாட்டி விடலை. ஆனா லக்கி வீட்டில் பணத்தை கொடுத்தது நீங்க தானே, உண்மையை சொல்லுங்க. ஆமாம் சார், அதை நான் சுனில் சார் சொன்னதுனால தான் செஞ்சேன். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் ப்ரொமோஷனுக்காக தான் செஞ்சிட்டு இருந்தேன். அதை நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் என்ன? ராஜேஷ் வேலையை காப்பாத்திக்க தன்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க தயாராயிட்டார் சார். ஸோ நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உண்மையை நீங்களா சொல்லிட்டா நல்லது. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு. சரி, நான் கிளம்புறேன். நீ அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டல. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டு அவகிட்ட இருந்து தள்ளிடுறேன்னு. கரண்ட் இல்லாத தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிட்டேன்னு வை, செத்து சுண்ணாம்பாயிடுவேன், ஜாக்கிரதை. நீங்கள் தாராளமாக என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சார். ஆனால் குஞ்சன் என் கூட வரதை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க? அவ்வளோ சொல்லி ராஜேஷ் ஒத்துக்கலான்றதும் நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்கலான்னு முடிவெடுத்தேன். அவனை நாங்கள் அப்படி ஒரு கேஸில் மாட்டி விட்டுட்டோம். எங்களால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். எப்போ அவன் நடுங்கிக்கிட்டே எங்களை தேடி வந்தானோ அப்போ நாங்கள் அவங்ககிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டோம், குஞ்சனை விட்டு விலகி போயிடுன்னு சொன்னோம். அந்த ஆளுக்கு ஃபுல் ப்ரூஃப் பிளான் தானே போட்டீங்க, என்னாச்சு? அடுத்த ஸ்டெப்லேயே போட்டுதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. எங்கள் பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை வேற யாரோ கொண்டுட்டாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், நம்ம போலீஸ்காரரே இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனுஷனா யானையெல்லாம்? சார், இந்த விஷயத்த ஆம்லா யார் கூடயாவது சேர்ந்து செஞ்சிருந்தா அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தது இன்ஸ்பெக்டர் சுனில் ஆர் சஞ்சய்வா இருந்திருப்பாங்களா? ஏன்னா சஞ்சய் எப்பவுமே ஆம்லாக்கு உதவி செய்ய தயாரா இருந்தான். ஏன்னா நம்மள இங்க அனுப்புனதே சஞ்சய் தானே சார். இன்ஸ்பெக்டர் சுனில் சிஸ்டம்ல பெரிய ஆளு, தானா வந்து இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க மாட்டாரு. கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் அமலாக்க ஹெல்ப் பண்ணிருக்கான். சார், சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொம்பளைங்க டார்ச்சரால ராஜேஷ் தன்னோட மோட்டை தானே பிளான் பண்ணிட்டானா, அப்புறம் அமலாவை கொண்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டானா? அமலாக்கு எப்பவுமே பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் சுனில் அப்புறம் அந்த அமலா 2 பேருடைய பேங்க் டீடைல்ஸ்லாம் எடுங்க சார். ஓகே சார். அமலா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டானா எல்லா உண்மையும் தானா வெளில வந்துடும். அந்த ஒயிட் ஸ்கூட்டர் இல்லைன்னா 2 பேரை பத்தி தெரிஞ்சுதா? சார், கிரைம் ஸ்பாட்டுக்கு போற எல்லா வழியிலையும் அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஏடிஎம் செக் பண்ணிட்டேன். we are checking every possible way. ஓகே, நீங்க நம்ம டீம் கிட்ட போய் சொல்லிடுங்க படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சுன்னு. மருமகளே, பசங்களை கூட்டிட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்துருமா? வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? நான் எப்போவோ வீட்டை விட்டு வந்திருக்க வேண்டியது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த குழந்தை ராஜேஷோட கடைசி அடையாளம். கடைசி அடையாளமா? இதே சிட்டில இந்த குழந்தையோட நான் தன்னந்தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க அன்பு எங்க போச்சு? வேலை தேடி போற இடத்துல ஒருத்தனும் எப்படி பார்த்தானு எனக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. காவல்துறை விசாரணையில ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வெளியில வந்துகிட்டே இருந்துச்சு.
சில சமயத்துல என்ன தோணுதுன்னா ராஜேஷோடைய மரணத்துல ப்ரொஃபஷனல் ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கு. சில சமயம் என்ன தோணுதுன்னா அது பர்சனல்னு. கேஸை விசாரிச்சு இது ஒரு சக்கர வியூகமாவே மாறிடுச்சு. காவல்துறைக்கு அப்பதான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது. இந்த சக்கர வியூகத்தோட ஸ்பீட அது டபுள் மடங்கு ஆக்கிடுச்சு. சூட்கேஸ்குள்ளே ஒரு பாடி இருந்ததா தகவல் வந்தது. நீங்கள் உங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்கல்ல, அந்த முகம் இதில் மேட்ச் ஆகுது. என்னையா திடீர்னு கேஸ் யூட்டன் அடிக்குது? அமலாவை நாம குற்றவாளின்னு நினைச்சா அவளே விக்டிமா மாறிட்டு இருக்கா. சரி, இந்த லேக்குக்கு பக்கத்துல இருக்கிற ஃபுல் ஏரியாவை சரவுண்ட் பண்ணி செக் பண்ணுங்க. எல்லாரையும் விசாரிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய சூட்கேஸ்ல டெட் பாடியை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா யாராவது பாத்துருப்பாங்கயா. ரைட் சார். ஆனா குழந்தைங்களை நினைச்சாதான் சார் கவலையா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? சார், ஆம்லா, நீலம் ஆர் ராஜேஷ், இவங்க 3 பேரோட கால் லிஸ்ட்டும் செக் பண்ணிட்டோம் சார். சர்ப்ரைசிங்லி இந்த 3 பேரோட கால் லிஸ்ட்டும் ஒரே லொகேஷனை காட்டுது. இந்த கதை போற போக்க பார்த்தா 3 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். நீலம் தான் அமலா அண்ட் ராஜேஷை ஃபாலோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். கடந்த சில நாள்ல நீலமோட லொகேஷன் வேற வேற இடத்துல காட்டுது. ஒருவேளை போனை மாத்திருக்கலாம், இல்ல எல்லாமே மர்டருக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம். சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் படி அந்த வீட்ல அமலாவோட பிளட் மட்டும் இல்லாம ராஜேஷோட பிளட்டும் இருக்கு. 2 பேரோட பிளட்டா? ஆனா இந்த கொலைகாரன் வெவ்வேறு விதமா 2 பேரை ஏன் போட்டிருக்கான்? சார், அவங்களை கொல்றதுக்கான மோட்டிவ் நீலம் அப்புறம் குஞ்சன் கிட்டயும் இருக்கு. நீலமுக்கு அமலா பத்தி தெரிய வந்திருக்கும். அவ இவங்க 2 பேரையும் கொண்டிருக்கலாம்ல. அப்ப அந்த அமலாவுடைய குழந்தைங்க எங்க? ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். சஞ்சய் அந்த குழந்தைங்களுக்காக தான் அமலாவை கொண்டு இருக்கலாம் இல்லையா? காப்பாத்துறதுக்காக ராஜேஷ் வந்த உடனே அவனையும் போட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா சார், அந்த ப்ராப்பர்ட்டி டீலரோட அட்ரஸை சஞ்சய் தான் தந்தான். நான் பார்க்கல, ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏதாவது ப்ராப்பர்ட்டி டீலரோட நம்பர் கொடுங்கன்னு கேட்டா. யூஆர் ரைட். நமக்கு உதவி பண்றவங்கள சந்தேகப்படக்கூடாது. ஆனா செஞ்ச உதவியை வேற ஏதாவது ஒரு எண்ணத்துல பண்ணிருக்கலாம் இல்லையா? சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து யாராலையும் தப்ப முடியாதியா? சார், அதில் எங்கள் தப்பு எதுவும் இல்லை. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. சூர்கேஸோட ஒருத்தர் இங்கே வந்தார்ல? ஆமாம், ஆனால் அது யார் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தா? அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும் சார். அவங்க உங்கள் ஆளுங்க தான் சார். அப்படின்னா? அது வந்து போலீஸ்காரங்க தான் சார். அப்புறம் அவன் தான் தண்ணியில் சூட்கேஸை தூக்கி எறிஞ்சான் சார். இந்த ஆளா? இல்லை சார். அப்ப இவரா? இல்லை, இவரும் இல்லை சார். அப்ப இவரா? இவன் தான் சார், இவனே தான். என்னங்க அது? எதுக்கு அந்த புத்தம்புது சூட்கேஸை தண்ணியில் தூக்கி போட்டீங்க? அதெல்லாம் பழைய புக்குங்க ஐயா. வீட்டில் சும்மா வச்சுட்டு இருந்தாலும் ரோட்டில் தூக்கி போட்டாலும் பாவம் வந்துடும்ல, அதனால தான் தண்ணியில் தூக்கி போட்டேன். அந்த ராஜேஷ் அந்த அமலாவை கொண்டு இருக்கான். அப்ப ராஜேஷா கொண்டது யாரு? என்னதான் நடக்குது சார்? அந்த பிஎம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ராஜேஷோட மரணம் ஆம்லா செத்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. சார், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார். ஒயிட் ஸ்கூட்டர்ல 2 பேர் போறாங்க. ஆனா ஃபுட்டேஜ் அவ்வளோ கிளியரா இல்ல. பாருங்க. அப்புறம் எனக்கு எம்கே ரோடோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இதுல ஸ்கூட்டரோட நம்பர் ரொம்ப கிளியரா இருக்கு. யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவன் கிளியரா மாட்டிக்கிட்டான். உங்க மொபைல் லொகேஷன் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு சார். ராஜேஷை எங்க நீங்க போட்டு தள்ளீங்களோ அங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு சேதாரம் இல்லாம இருக்கும். ராஜேஷ் அங்க வருவான்னு உனக்கு எப்படியா தெரியும்? நான் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் அன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நான் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஏற்கனவே உன் மேல கேஸ் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நானும் உன் மேல கேஸ் போட்டேன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. நீ என்ன கொல்லுவியாடி? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்களை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது குமார் நகர்ல இருக்கிற அவன் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டான்.
திரும்ப வரும்போது அவன் கார்லேருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாரு. எனக்கு என்னமோ தப்பாக தோணுச்சு சார். அதனால என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் ராஜேஷோட வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஆள் ஒரு டைப்பான ஆள் சார். அந்த ஆள் தன்னோட தேவைக்காக யாரை வேணாலும் கொல்லுவான், யாரை வேணாலும் என்ன வேணா செய்வான். என் அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான் சார். அக்கா எப்பெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வருவாங்களோ அவங்க அழுதுகிட்டு தான் வருவாங்க. என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்காக தான் அவனுக்கு அந்த தண்டனை என்ன கொடுத்தேன். ஒரு விஷயம் யோசிச்சியா? மற்றவங்களை தண்டிக்கணும்னு சொல்லி நீயே உன்னை தண்டிச்சுக்கிட்டு இருக்க. உன் குடும்பத்துக்கு இது பெரிய தண்டனை தெரியுமா? ரெண்டு வண்டியில ஒரே நேரத்துல சவாரி பண்றது சரி வராதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ராஜேஷ், அமலா இவங்க கதையில் இது உண்மையாயிடுச்சு. ராஜேஷின் வாழ்க்கை 3 விதமா சிதறிடுச்சு. முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது கொஞ்ச நேரம் மட்டும்தான். அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்த முடியும், ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனா அதுக்கப்புறமா தடுமாற்றம், பதற்றம்னு ஒரு யூட்டர்ன் எடுக்கும் பாருங்க. அந்த நேரம் அது மிகப்பெரிய குற்றமா மாற வாய்ப்புகள் இருக்கு. தன்னோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு மத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்கிறது இந்த கதையில 2 பேருமே ஒரு ஆயுதமா மாறிட்டாங்க. தன்னோட தேவையை பூர்த்தி பண்றதுன்றது சாதாரணமான விஷயம்தான். ஆனா நாம எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நேரத்துல தவறிடுறோம். பின் விளைவுகளை பத்தி யோசிச்சு பாக்குறதே இல்ல. இறுதியில நம்ம அழிவுக்கு நாமளே காரணம் ஆயிடுறோம். இதான் உண்மையும். நான் உங்க அனுப் சோனி இப்போதைக்கு விடப்பட்டிருக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. அந்த கேஸும் சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றத்துக்கும் நமக்கும் இடையில இருக்கிறது ஒரு சின்ன நூலிழை தான். அலர்ட்டா இருக்கிறது நமக்கு தான் பாதுகாப்பு. ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.